உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சின்றது சாதாரணமாக எடுத்துக்கக்கூடிய பெயர்ச்சியாக இல்லை. 12 வருஷத்துக்கு ஒரு முறை குரு உச்ச குருவாக மாறக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு தான் இந்த குரு பெயர்ச்சி. கடகத்தில் சந்திர பகவானின் வீட்டில் உச்சமடையக்கூடிய குரு பகவான் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகிறாரு, இதனால் என்ன நன்மைகளை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்றத இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். பொதுவாகவே இருக்கிற கிரகத்திலேயே குரு பயிற்சினா மட்டும்தான் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்புகளோட சந்தோஷத்தோடு அதை எதிர்கொள்வோம். ஏன்னா சனி பயிற்சினா அது ஏதோ ஒரு பயத்தை கொடுக்கும். பட் குரு பயிற்சி எப்போவுமே குரு பார்வை கோடி நன்மைகளை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உச்ச குருவாக இன்றைக்கி நிற்கிறது மட்டும் இல்லாமல் பலவிதமான ஒரு மனிதனுக்கு உண்டான எல்லா வித நன்மைகளையும் அளிக்கக்கூடியவர். எப்படின்னா, ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் சரி, ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதுலேயும் குறிப்பாக ஒரு மனிதன் ஒரு சொசைட்டியில் அந்தஸ்து, மரியாதை, கௌரவத்தை உருவாக்கணுன்னாலும், தெய்வ சம்மந்தப்பட்ட விஷயங்களை தொடருனாலும் இந்த குரு பகவானது பயிற்சி மிக அவசியமாக இருக்கும். அப்போது துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி மிதுனத்தில் இருந்த இந்த குரு பகவான் இப்போது இந்த ஜூன் மாதம் 2026 2ஆம் தேதி பெயர்ச்சியாகி கடகத்துக்கு உச்ச குருவாக வரப்போகிறார். இந்த உச்ச குருவாக வரக்கூடிய இந்த குரு பகவான் அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அவர் உங்களுடைய 2ஆம் பாவத்தை பார்க்குறார் 5ஆம் பார்வையால். இது ரொம்ப அருமையான பார்வை. ஏன்னா 2ஆம் இடம்ன்றது ஒருத்தருக்கு தனஸ்தானம் மட்டுமல்ல, குடும்பஸ்தானமும் ப்ளஸ் அது வாக்கு சம்மந்தப்பட்ட இடம். அதுலேயும் ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் பாவம்ன்றது தன்னுடைய பேச்சினால், தன்னுடைய கொடுத்த வாக்கினால் எதுவாக இருந்தாலும் அது கண்ணியமாக காப்பாற்றக்கூடிய அற்புதமான ஒரு இடம். கொடுத்த வாக்கை காப்பாற்றணுன்னாலும் சரி, குடும்பத்திற்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்யணுன்னாலும் சரி, தனம், செல்வம், செல்வாக்கு கை கொடுக்கணுன்னாலும் சரி, இந்த 2ஆம் பாவம் ரொம்ப அவசியம். அப்போது உங்களுக்கு கரெக்டாக 5ஆம் பார்வையில் அந்த இடத்துல குரு பார்வை விழும் பொழுது கண்டிப்பாக இந்த இடம் மிகச்சிறந்த பலமான நிலையை உருவாக்கிடும். அப்போது இதுக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு பலவிதமான முயற்சிகள் தடையாக இருந்திருக்கும். பல பேர் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நல்லதுன்னு சொல்ல போய், யதார்த்தமாக பேச போய், அவங்க ஒரு வார்த்தைகள் சொல்லும்போது நாம் சில விஷயங்களை விமர்சனம் பண்ணும்போது அது தவறுதலான ஒரு நிலையை உண்டாக்கி அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளாக மாறி இருக்கும் கடந்த காலகட்டங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் பேசக்கூடிய பேச்சு ஒரு பிஸ்னஸ் ரீதியாக இருந்தாலும் சரி, ஒரு வேலையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு வியாபாரத்துறையில், அதையும் தாண்டி குடும்ப ரீதியில் எது எங்கே பேசினாலும் அது எடுபடணும். அப்போ ஒரு பிஸ்னஸை கிளிக் பண்ணணுன்னா நம்ம பேசுகிற பேச்சு எடுபடணும். அந்த மாதிரியான கடந்த காலகட்டங்களில் தோல்விகளை சந்தித்த நிலையில் இருந்த பட்சத்தில் இப்போ நீங்கள் இறங்கி பேசினா அது பெரிய லெவலில் கை கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. அதுலேயும் இந்த துலாம் ராசிக்கு 7ஆம் பாவம் எதுன்னு பார்த்தோன்னா கரெக்டாக உங்களுக்கு மேஷமாக இருக்கும். அப்போது இந்த துலாம் ராசி அன்பர்கள் பல பேருக்கு இந்த 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா கடந்த குரு பயிற்சி 6ஆம் அதிபதி போய் 9ஆம் வீட்டில் உட்கார்ந்ததனுடைய விளைவுகள் தன்னுடைய பாக்கியங்களை இழக்கக்கூடிய நிலைமை உருவாகியிருக்கும். எப்படின்னா, குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பிள்ளைகள், தந்தை, தாய் எல்லாருமே கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல நாம் ஒரு மனையை உருவாக்கி ஒரு கௌரவமாக கண்ணியமாக வாழ்ந்து காட்டணும் சொசைட்டியில் அப்படின்னு நினச்சி பல விஷயங்களை உருவாக்கி உங்களுக்கு அந்த வீடு கட்டும்போது இருந்த நிம்மதி, சந்தோஷம்
கட்டினதுக்கப்புறம் இல்லாமல் அந்த வீட்டில் நிலைச்சி வாழ முடியாத அளவுக்கு எல்லாமே சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா இது பல துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏதோ ஒரு அமைதி இழக்கக்கூடிய ஒரு நிலைமையும், குடும்பத்தில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு நிலைமையும், பிள்ளைகள் தன் பேச்சை மீறி சில செயல்களை செய்யக்கூடிய ஒரு சூழலும் உண்டானதை பார்த்துருப்பீங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டவங்க கடந்த வருடத்தில் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா தான் கட்டிய வீடை மீண்டும் விற்றுருவோமோ, இல்லை லோன் கட்ட முடியாமல் ஜப்தி ஆகிடுமோ, இல்லை லோன் சார்ந்த விஷயங்கள் செக் பவுன்ஸ் ஆகிறதும் சரி, தேவையில்லாத சிவிலை சந்திக்கிறதும் சரி, தனக்கு எதில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட தன்னை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமை, உருவாக்கக்கூடிய நிலைகளை உண்டாக்குற சூழல்கள் உருவாகி இருந்திருக்கும். அப்போது இந்த நிலையில் இருந்து நாம் மீண்டு வர முடியுமான்னு நினச்சவங்களுக்கு இந்த குரு இந்த இடத்துல அமர்ந்து இப்போது அவருடைய பார்வை இந்த 2ஆம் பாவத்தில் விழுவதனால் உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்த இந்த அருமையான காலகட்டங்களாக இது மாறப்போகுது. எப்படின்னா தனம், செல்வம், செல்வாக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இத்தனை நாளாக எங்கெங்கெல்லாம் கேட்டு பணம் கிடைக்கலையோ அந்த பணம் இதுக்கு மேல் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய லெவலில் உங்களுக்கு சில நன்மைகள் சேரும். எப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், திடீர் செல்வாக்கு, திடீர் வளர்ச்சியை கொடுக்குற அளவுக்கு, கொடுத்த வாக்கை காப்பாற்றுற அளவுக்கு ஒரு அருமையான வாய்ப்புகள் கிடைக்கும். அதுவும் துலாம் ராசி அன்பர்கள் பல பேர் அது வாழ்க்கையில் நான் முதலியே உங்களுக்கு ஒரு சில பாயிண்ட் சொன்னேன். இந்த 7ஆம் பாவம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு திருமணம் குடும்பத்தில் நடந்து பார்த்திங்கன்னா அந்த மருமகள் வந்த நேரத்தில் இருந்தே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது, பார்த்திங்கன்னா டக்குன்னு மீண்டும் அவங்களுடைய வீட்டுக்கு போகக்கூடிய நிலைமை உருவாகும். இது சலிப்பு சங்கடங்களாக மாறி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் டைவர்ஸ் வரைக்கும் பிரச்சனைகள் போயிடுமோன்ற ஒரு பயத்தை க்ரியேட் ஆகிற அளவுக்கெல்லாம் இருந்திருக்கும். அது எல்லாமே இதில் மாறப்போகுது. உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அடைய போகிறீங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா நம்பி பணம் கொடுத்துருப்பீங்க, இவங்க தான் நமக்கு வேண்டியவங்க, அவங்க கஷ்டப்படுறாங்களே, நம்மளை எதிர்பார்த்து நிற்கிறாங்களே, அவங்களுக்கு நம்மளால் ஏதாவது ஒரு நன்மைகளை செய்யணும்னு நினச்சி இருந்த உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போது இந்த காலகட்டங்களில் அவங்க உங்களை நம்பி ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க. வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை உருவாகி இருந்திருக்கும். அதிலிருந்து அழகாக நீங்கள் டேலி பண்ணி மீண்டும் அவங்க உங்களை தேடி நல்லதை செய்கிற அளவுக்கு ஒரு சூழல் உருவாகிடும். விட்டதை பிடிச்சிடுவீங்க, கவலைப்படாதீங்க. குறிப்பாக துலாம் ராசி என்பர்கள் தெய்வ சிந்தனைகள் உடையவங்க, திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் எந்த வேலையும் செய்து முடிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. இப்படி நல்லதையே நினச்சி மற்றவங்க மனசை கஷ்டப்பட்டுடக்கூடாதுன்னு நினச்சி பல நன்மைகளை செய்து மற்றவங்களுக்காக வாழ்ந்தவங்களுக்கு சொந்தம், பந்தம், உற்றார், உறவினர்களால் கைவிடப்பட கூடிய சூழல்கள் கடந்த காலகட்டங்கள் உங்களுக்கு உருவாகியிருந்திருக்கும். அந்த நிலைமையிலிருந்து மீண்டு வெளியில் வர்றதுக்குண்டான ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. எந்தெந்த பந்தங்கள் உங்களை விட்டு விலகினாங்களோ, யார் உங்களை அலட்சியமாக பார்த்தாங்களோ, யார் உங்களை உண்மையை சொல்லணும்னா காயப்படுத்தினாங்களோ, அவங்க உங்களுடைய நட்பு கிடைக்குமான்னு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த வருடம் இந்த குரு பெயர்ச்சியால் உச்சகட்ட வளர்ச்சியை நீங்கள் அடைய போகிறீங்க. அந்த வளர்ச்சி மற்றவங்க உங்களை கண்டு பிரமிக்கக்கூடிய அளவுக்கு இருக்க போகுது. அது இந்த குரு பெயர்ச்சி உச்ச குருவாக இருக்கிறதுனால யோசிக்கவே வேண்டாம். உங்களுடைய நேரத்தை வீணாக்காமல் போல்டாக இறங்குங்க. வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. அதுலேயும் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி குரு மீண்டும் சிம்மத்துக்கு பெயர்ச்சி ஆயிடுவார். அவர் மீண்டும் ஜனவரி 24ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருப்பார். அதுக்கப்புறம் மீண்டும் கடகத்துக்கு உச்ச குருவும் மாறி வந்துடுவார். அப்போது அந்த காலகட்டங்களில் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் நிச்சயமாக கிடைக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுலேயும் குறிப்பாக வெளிநாடு, வெளியூர் ப்ளஸ் கடல் கடந்த பிஸ்னஸ் செய்கிறவங்க உச்சகட்ட வளர்ச்சியை அடைய போகிறீங்க. உங்களுடைய அதாவது லாபத்தை இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுலேயும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் இந்த குரு அந்த இடத்துல 3க்கு மேலே 4, 5, 6, 7 அந்த சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் இருந்துருச்சுன்னா உங்கள் லெவல் வேறு, உங்கள் ரேஞ்ச் வேறு. அந்த லெவலுக்கு உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் அந்த அமைப்பு எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது இன்னும் உங்களை பெரிய லெவலில் கொண்டு போயிடும். அதுலேயும் குறிப்பாக
இந்த துலாம் ராசி அன்பர்கள் கடந்த 5-6 வருஷமாகவே நிறைய பிரச்சனைகளோடையே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. கணவன் மனைவிக்குண்டான இல்லற வாழ்க்கையில் மன அழுத்தங்களும் குழப்பங்களும் தேவையில்லாத ஒரு வெறுப்பு பாதிப்புகளும், நல்லதை பேச போனாலும் நல்லதை சொல்ல போனாலும் ஏதோ ஒன்று அவங்களே க்ரியேட் பண்ணிக்கிட்டு இல்லாதது ஒன்று இருக்கிற மாதிரியும், இதனால் என்ன நீங்கள் சொன்னாலும் எடுபடாத நிலைமைகள் எல்லாம் இருக்கக்கூடிய சூழலில் உண்டான துலாம் ராசி அன்பர்கள் அதிலிருந்து மீண்டு வெளியில் வர போகிறீங்க. ஒரு நல்ல மனநிறைவான வாழ்க்கை வாழ போகிறீங்க. ஆரோக்கிய ரீதியில் இத்தனை நாட்களாக மருத்துவத்துறைக்கு போய் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கூட எதுவும் எடுபடலை நினச்சவங்களுக்கு இதுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக அதுக்குண்டான வழியும் கிடைக்கும். மருத்துவ ரீதியில் இருக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக்கி ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அதுலேயும் குறிப்பாக துலாம் ராசி அன்பர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறீங்க. நீண்ட நாள் அவங்களுக்கு திருமண தடையாக இருந்திருக்கும். எல்லா தகுதி திறமை டேலண்ட் இருந்தும் திருமண முயற்சிகள் எடுத்தால் அது அப்படியே பிரேக் ஆகுது, அப்படியே ட்ராப் ஆகுது, என்னன்னே தெரியல அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிலிருந்து அழகாக வெளியில் ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லான அருமையான லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு அமைக்க போகிறீங்க. அவங்களுடைய வேலை தொழில் சார்ந்த ரீதியிலையும் டெவலப்மெண்ட் சந்திக்க போகிறாங்க. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு கை கொடுக்கலையேன்ற ஒரு வருத்தத்தினால் இருந்திருக்கும். அந்த வருத்தங்கள் உங்களுக்கு தீரப்போகுது. பிரிந்த கணவன் மனைவி சேரக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்க போகுது. பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருந்த இடைவேளை நீங்கி ஒரு நல்ல ஒற்றுமையான வாழ்க்கை வாழ போகிறீங்க. குறிப்பாக வெளிநாடு முயற்சிகள் கைகூடி வரப்போகுது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் பிறக்க போகுது. ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, குரு பார்வை விழக்கூடிய இடம் 180 டிகிரியில் டைரெக்டாக மகரத்தில் தான் விழுது. மகரம் உங்களுக்கு பஞ்சமஸ்தானம், அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா இது 4ஆம் பாவம். அந்த 4ஆம் பாவன்றது சகல பஞ்சபூதங்களும் உங்களுடைய அந்தஸ்து மரியாதைக்கு எந்த இடத்துக்கு போனாலும் எந்த தெய்வ சக்தியினுடைய முழு அனுகிரகம் இத்தனை நாள் கிடைக்கல நினச்சிங்களோ அந்த முழு அனுகிரகமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. இந்த 4ஆம் பாவத்தில் விழும் பொழுது உங்களுடைய மனை வீடு சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்க போகுது. கைவிட்டு போகக்கூடிய வீடு கூட உங்களுக்கு மீண்டும் கை சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. தாயினுடைய ஆரோக்கிய பாதிப்புகள் சரியாக போகுது. தாய் வழியில் இருந்த உறவினர்களால் நல்ல மேன்மைகளை அடைய போகிறீங்க. இத்தனை நாள் இருந்த குறைகள் நீங்கி நிறைகளை சந்திக்க போகிறீங்க. குறிப்பாக சொல்லணுன்னா வண்டி வாகனங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு கனெக்ட் ஆக போகுது. டிரான்ஸ்போர்ட் கனரக வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடியவங்க நிறைய சிரமங்களை சந்திச்சிருப்பீங்க. பட் இதுக்கு மேலே தான் உங்களுக்கு வெற்றிப்படியை நோக்கி அடியெடுத்து வைக்க போகிறீங்க. அது பெரிய லெவலில் வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் செயல்பட போகிறீங்க. என்னை பொறுத்த வரையிலையும் இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணுன்ட்டு ஒரு வட்டத்துக்குள்ளே வாழ்ந்த துலாம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை கடந்து வந்துட்டீங்க. நிறைய இழப்புகள் நிறைய சந்திச்சாச்சு. இதுக்கு மேலே சந்திக்க ஒன்றுமே இல்லை நினைக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்புகளை கடந்து வந்திருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இதுக்கு மேலே வளர்ச்சி பாதையை நோக்கி பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்கன்றது 100% இங்கே தெரியுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. குரு பார்வை 9ஆம் பாவமாக பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் விழப்போகுது. அப்போது 6ஆம் இடம்ன்றது என்ன? நீண்ட நாள் கடன் சுமைகளால் மன உளைச்சலுக்கு ஆளாகி நைட்டு படுத்தால் தூக்கம் இல்லாத அளவுக்கு பலவிதமான மன உளைச்சல் மட்டும் இல்லாமல் சிந்தனை, அதுலேயும் தூக்கமே இல்லாமல் யோசிக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த கடன் சுமைகளிலிருந்து விடுபட போகிறீங்க. 6ஆம் பாவத்தில் குரு பார்வை விழுந்தால் கண்டிப்பாக தீராத கடனும் தீரும், தீராத நோயும் உங்களை விட்டு போகும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா இத்தனை நாட்களாக இருந்தால் தடைகள் எல்லாம் நீங்கி தொழில் ரீதியில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அடைய போகிறீங்க. தொழிலில் நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்த நீங்கள் மற்றவங்களுக்கு உதாரணமாக ஒரு காலகட்டத்தில் இருந்தீங்க. கொஞ்சம் காலமாகவே உங்களுடைய கெப்பாசிட்டி இவ்வளோதானா, நம்ம இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதான்னு நினச்சி வருத்தத்தில் இருந்த உங்களுக்கு இப்போ அதெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லை உண்டாக்க போகிறீங்க, உருவாக்க போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போது இந்த இடத்துல என்ன
ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த குரு பெயர்ச்சி துலாம் ராசி அன்பர்களுக்கு 5 விதமான ராஜயோகங்களை கொடுக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, தொழில் வேலைகளில் இருக்கிறவங்க மிகச்சிறந்த உச்சகட்ட வளர்ச்சியை நீங்கள் அடைய போகிறீங்க. 2, திருமண வாழ்க்கை, குடும்ப விருத்தி. அப்போது திருமணம்ன்றது நீண்ட நாளாக தடையாகவே இருந்துகிட்ருக்கும். என்ன மூவ் பண்ணாலும் இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளைன்னு பார்த்துருப்பீங்க. கடைசி நேரத்தில் இது ரிஜெக்ட் ஆகும். இதுதான் பொண்ணு, இந்த பொண்ணு நல்லா இருக்கு, எப்படியாவது ஒன்று பார்த்து திருமணம் பண்ணிடலாம், இந்த மாப்பிள்ளை பரவாயில்லை நல்லா இருக்காரு அப்படின்ற அளவுக்கெல்லாம் சில கெஸ் பண்ணி கடைசி நேரத்தில் பார்த்தா காரணமே இல்லாமல், என்ன காரணமே தெரியாது, ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட திருமணம் சார்ந்த ஒரு அருமையான வாழ்க்கையினுடைய அமைப்பு உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. இது பெரிய லெவலில் உங்களுக்கு கனெக்ட் ஆக போகுது. அடுத்தது குடும்ப விருத்தி. நீண்ட நாள் திருமணம் ஆகி புத்திர பாக்கியம் இல்லை, போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, பட் எனக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்கல அப்படின்னு நினச்ச உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அது உங்களுக்கு கிடைக்க போகுது. 4வதா, குடும்பத்திற்குண்டான தேவைகளை பூர்த்தி பண்ணணும், நமக்குன்ற ஒரு வீடு அமைக்கணும், ஒரு பூமி வாங்கி சிறப்பான இடத்துல நாம் வீடுன்றது ஒன்று கட்டணுன்ற கனவு நிறைவேற போகுது. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த வாய்ப்புகள் மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்க போகுது உங்களுக்கு. அது பெரிய லெவலில் இருக்க போகுது. 5வதாக பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரையிலையும் முதலையே சொன்ன தீராத கடனும் தீரும், தீராத நோயும் தீரப்போகுது. இந்த காலகட்டங்களில் தெய்வத்தினுடைய முழு அனுக்கிரகமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. மொத்தத்தில் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் நீங்கள் அடையலாம். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களது நான் குரூப் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், நான் வீட்டிலிருந்து படித்து எழுதுகிறேன், அரசு உத்தியோகத்திற்காக ரொம்ப போராடிட்டு இருக்கிறேன், ஜஸ்ட் 1/2 மார்க் 1 மார்க்கில் போயிட்டுருக்குன்னு நினச்சவங்களுக்கு இப்போ அது கை கொடுக்க போகுது. 100% உங்களுக்கு நடக்க போகுது. மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை விட்டு வெளியே போயிட்டாங்களேன்ற வருத்தத்தில் இருந்தாலும் அந்த வருத்தம் இதுக்கு மேலே வேண்டாம். மீண்டும் அவங்க உங்களை தேடி வந்து உங்களோட சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்குது. இதோடு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்கிறது, துலாம் ராசி என்பவர்கள் புது உறவுகள் கிடைக்க போகுது. எப்படின்னா, நல்ல நீண்ட நாளாக நீங்கள் சில நேர்மை, யதார்த்தம், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வாழக்கூடியவங்க, உண்மையான அன்பு பாசத்துக்கு ஏங்கக்கூடியவங்க, அப்பேற்பட்டவங்க நீங்கள் நேர்மையாக இருந்து உங்களோட இருந்தவங்க உங்ககிட்ட அந்த நேர்மை இல்லையேன்ற வருத்தத்தில் இந்த உறவும் சரி, பாசமும் சரி, பந்தமும் சரி, நட்பும் சரி, எல்லாமே பொய்யா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க இருப்பீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு அற்புதமான நட்பும் அற்புதமான ஒரு உறவும் உங்களுக்கு கைக்கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்தவரையிலையும் இதுக்கு மேலே உங்களது வாழ்க்கை ஏறுமுகமாகவும் செழிப்பாகவும் மற்றவங்க உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது. அதே நேரத்தில் எத்தனையோ பேருக்கு உதாரணமாக நீங்கள் இருக்க போகிறீங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. மற்றவர்களுக்கு ரோல் மாடலாக நிற்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி படிப்படியாக உயரப்போகுது. அதனுடைய தாக்கம் அடுத்த காலகட்டங்களில் உண்மையை சொல்லணுன்னா நான் இந்த அளவுக்கு வருவேன் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை, நினச்சி பார்க்கவே இல்லை அப்படின்னு நினச்சி நீங்களே உங்களை கண்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போகுது. குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷங்கள் குதூகலமாக இருக்கும். தெய்வத்தினுடைய அனுகூலம் மிகச்சிறப்பாக இருக்க போகுது. தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆலங்குடிக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க, அது மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இல்லைன்னா திருச்செந்தூர் முருகரை வழிபட்டுட்டு வாங்க, இன்னும் நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லிகிட்டு இருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். இப்போ ரொம்ப நாளாக நான் கஷ்டப்படுறேன், உழைக்கிறேன், பாடுபடுறேன், பணம் வருது, பட் எந்த பக்கம் போகுதுன்னே தெரியல, கடன் தாங்க அதிகரிக்குது, தன்னை விட கெப்பாசிட்டி இல்லாதவன், எந்த திறமை டேலண்ட் இல்லாதவன் நம்மளை ஓவர்டேக் பண்ணிவிட்டு முன்னாடி போயிட்டுருக்கான்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கும். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு அந்த பலவீனம் எங்கே உருவாகுதுன்னா அந்த 2ஆம் பாவம் தான். அப்போ தனஸ்தானம் பலவீனம் அடைஞ்சிருக்கு. அப்போது இப்போ பார்த்திங்கன்னா இந்த குரு இங்கே வரும்போது கரெக்டாக ஒரு 5ஆம் பார்வை இந்த இடத்துல பார்க்கும்போது அது ஃபஸ்ட் கிளாஸான அந்த தனம், செல்வம், செல்வாக்கு உருவாக்கிடும். அப்போது அந்த குரு எந்த லெவலுக்கு வலிமையாக இருக்காருன்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அப்போது அவர் 3 பரலுக்கு மேலே
உங்கள் ஜாதகத்தில் 4, 5, 6, 7 இருந்துட்டா அது வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகும். இவ்வளோதான். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவெடுங்க ஆகச்சிறந்ததாக இருக்கும். பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளை முடிவுகள் எடுங்க. அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமைத்திடும். உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.